இந்த அழகிய மாலை வேளையில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அறிமுகமே தேவையில்லாத இன்றைய பேச்சாளரை வரவேற்க திரு ஜே ரவீந்திரனை அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பு நடைமுறை வாழ்வில் திருக்குறள் என்ற தலைப்பு. வான் போற்றும் வள்ளுவனை வணங்குவோம். கலைஞரின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர் பேசும்போது, எல்லோரும் தமிழருடைய வாழ்க்கை சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரியில் முடிகின்றது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தமிழனுக்கு ஒரு மண்ணில் பிறந்து இன்னொரு மண்ணில் மடிவது வாழ்க்கை அல்ல. தமிழனுடைய வாழ்க்கை வள்ளுவனில் தொடங்கி வள்ளுவனில் முடிய வேண்டும் என்பதற்காக தென்கோடியில் வள்ளுவர் சிலையையும் வடகோடி தமிழகத்தில் வள்ளுவர் கோட்டத்தையும் அமைத்து வள்ளுவனுக்குள் தமிழன் கட்டுப்பட்டவன் என்ற ஒரு வரைபடத்தை கலைஞர் உருவாக்கினார் என்று குறிப்பிட்டார். வள்ளுவரின் புகழ் வள்ளுவரின் புகழ் போற்றும் வகையில் இன்று திரு ARL சுந்தரேசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமானவர் நமது செட்டிநாட்டு அரசர். அவர் செட்டிநாட்டு அரசர் மட்டுமல்ல, நம்ம உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களின் அரசரும் கூட. எல்லோரும் அவரை ஒரு ஆக்ரோஷமான வழக்கறிஞராக தான் பார்த்திருக்கிறோம். இன்று ஒரு புதிய பரிமாணத்தில் சுந்தரேசன் சார் அவர்களை பார்க்க போகிறோம். எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்று கலந்து கொண்டதற்கு சார் உங்களுக்கு நன்றிகள் சார். சார் சுந்தரேசன் சார், மிக்க நன்றி. இப்ப தங்களை பேச அன்புடன் அழைக்கின்றேன். என்னை பெற்றெடுத்த தாயார் தந்தையர் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்ததற்கு முதலில் நன்றி. என்னுடைய தமிழ் ஆசிரியை நிர்மலா சுரேஷ் பின்பு நியூசிடராக இருந்தார்கள். அவர்களுக்கு எனது மரியாதை. அனைவருக்கும் இனிய மாலை. எனது அருமை நண்பர் ரவீந்திரன் அவர்களுக்கும் திருமதி ஸ்னேகா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து என்னை திருக்குறளை பற்றி பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி. இதுல ஒரு கம்பெனி ரகசியம் இருக்கு. எப்படி நான் இந்த திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு அவர் என்னை கேட்டு நான் எப்படி அதை அதுல மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த கோவிட் லாக்டவுன் சமயத்துல நிறைய ஃபார்வர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும் போது திருக்குறள் அதுவும் அதோட உரையும் எனக்கு என்னோட நண்பர்கள்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சில திருக்குறளை நான் ரவீந்திரனுக்கு ஃபார்வர்ட் பண்ணேன். அப்ப ரவீந்திரன் சார் திருக்குறள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நான் ஒரு ஒரு ரிக்வெஸ்ட் கேட்பேன், அதை தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னிடம் ஒரு வாக்குறுதியை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு என்னிடம் கேட்டார், தாங்கள் எங்களுடைய இந்த லைவ் வெபினாரில் பேச வேண்டும், திருக்குறளை பற்றி பேச வேண்டும் என்று. அவர் என்ன கேட்க போகிறார் என்பது தெரியாமல் நானும் வாக்கு கொடுத்து விட்டேன். சரி, வாக்கு கொடுத்துட்டோம், அந்த வாக்கு மீறக்கூடாது. திருக்குறள் நமக்கு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்ல 10 திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலயும் சாய்ஸ்ல விட்டது போக மிச்சம் தான் நமக்கு தெரியும். அப்ப என்ன பண்றது அப்படிங்கும் போது ஒரு பக்கம் வாக்கு, ஒரு பக்கம் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். அப்படிங்கும் போது சரி முயற்சி எடுப்போம். முயற்சியை பத்தி திருக்குறள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். திருவள்ளுவர் அப்படின்னா திருவள்ளுவர் சில குறள் சொல்லியிருக்காரு, முயற்சி எடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஒரு தைரியத்துல கொஞ்சம் டைம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த கருத்தரங்கத்திற்கு நான் ஒப்புக்கொண்டேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு மிக்க நன்றி. முயற்சியை பத்தி திருவள்ளுவர் சொல்லும் போது, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். அதாவது முயற்சி இல்லாமல் எதுவுமே இல்லை, முயற்சி தான் சிறப்பான செயல்பாடுகளுக்கு காரணமாக அமையும். இது எனக்கு இதுவே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு. நான் உள்ளபடி சொன்னா, எக்ஸெப்ட் ஒரு 10 குறள் ஒரு வருஷத்துக்கு, அதுலயும் சிலது கஷ்டமா இருக்குன்னா சாய்ஸ்ல விட்டுருவோம், அந்த மாதிரி படிச்சதுதான். பட் இருந்தாலும் ஒரு முயற்சி செய்ய வேண்டும் என்று நான் இதை எடுத்துக்கொண்டு நான் சில சில
குறள்கள் அதோட கருத்து எல்லாம் படிச்சு இந்த இந்த பேச்சுக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி அருமை உடைத்தென்றா உடைத்தென்ற சாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியும் என்று மனத்தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே பெரிய வலிமையாக அமையும். அதாவது நமக்கு வந்து முடியுமா முடியாதாங்கிறதுல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட முயற்சி செய்வோம், முயற்சி செய்தால் நம்மால் எதுவும் முடியும் அப்படின்னு இந்த 611வது குறள் 616வது குறள் இதுக்கு ஏத்த மாதிரி நான் முயற்சி செய்து இன்று ஒரு ஐ மேக்கிங் an earnest attempt in speaking about திருக்குறள். இப்போ திருக்குறளை பத்தி பார்த்தா அது வந்து 3 பால்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். அறத்துப்பால் 4 அதிகாரம் கொண்டது, பொருட்பால் 7 அதிகாரம் கொண்டது, காமத்துப்பால் 2 அதிகாரம் கொண்டது. அதிகாரம் 1 38 அறத்துப்பால், பொருட்பால் அதிகாரம் 39 108, காமத்துப்பால் அதிகாரம் 103 133. 133 அதிகாரம், ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள், 1330 குறள். இந்த திருக்குறள் பார்த்தா ஒரு மனிதன் உருவாகுவதிலிருந்து even when he is in the womb அதில் இருந்து இறக்கும் வரை என்னென்ன சந்திப்பார்களோ, என்னென்ன சந்தர்ப்பங்களை அவர்கள் சந்திப்பார்களோ, நாட்டில் நடக்கும் அனைத்து அம்சங்களை பற்றியும், சமுதாயத்தில் நடக்கும் அனைத்தை பற்றியும், அரசியல், நீதித்துறை, கல்வித்துறை, உளவு, அது போன்று மனிதன் எதை சந்திப்பானோ அவ்வளவை பற்றியும் அதில் எழுதியிருக்கிறார். இப்ப மருத்துவத்தை பத்தி எழுதுனா, ஒரு மருத்துவர் ஆராய்ச்சி செய்தால் என்ன செய்வாரோ அதுபோல் அந்த திருக்குறள் வந்து எழுதியிருக்காங்க. தொழில் பத்தி எழுதுனா, ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட் எந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்து அட்வைஸ் கொடுப்பார்களோ அதுபடி அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ எதை பார்த்தாலும் அவ்வளவும் எதுவும் மேலோட்டமாக சொன்னது கிடையாது, எதுவும் அன்றைய தினத்திற்காக சொன்னது கிடையாது, தொலைநோக்கோடு சொன்னது. இன்று நாம் சந்திக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும், ஒவ்வொரு நொடியும் it can be connected with what திருவள்ளுவர் has said. அது மாதிரி இருக்கிறது. நான் இன்று இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு சில அதிகாரங்களில் உள்ள சில குறள்களை பற்றி பேச ஒரு தயாராக வந்துள்ளேன். இறைவன், மழை மற்றும் உழவு, இல்வாழ்க்கை, மக்கட்பேறு, பண்பு ஒழுக்கம், மருந்து நோய், அரசியல் அமைச்சியல், நாடு, நட்பு, நடுவுநிலைமை இருக்கும் நேரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் ஒரு 2 குறள், அதற்குள்ள உரை, அதை பற்றி பேச முயற்சிக்கிறேன். முதலில் இறைவனை பற்றி சொல்லும்போது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார். இது வந்து கடைசியில இதை பத்தி ஒண்ணு சொல்றேன். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி ஆண்டவனை நினைத்து அவரை பெரிதாக நினைத்து பெரிய கடலை போல் நாம் நினைத்து வாழ்ந்தால் பெரிய கடலை கூட கடக்க முடியும், மற்றவர்கள் வாழ்க்கையை கடக்க முடியாது. முதலில் ஆண்டவன், தெய்வத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். தெய்வத்தை நினைத்துக் கொண்டால்தான் வாழ்க்கையில் நாம் முன்னேற முடியும், வாழ்க்கையை அடைய முடியும்.
அல்லது எதையுமே கடக்க முடியாது. அடுத்து மழை மற்றும் உழவு, இதை பற்றி ஒரு சில குறள் சொல்றேன். குறள் எண் 13. விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி. எவ்வளவு பெரிய கடலாக இருந்தாலும், கடல் சூழ்ந்த நீர் சூழ்ந்த உலகம் ஆயினும் மழை நீர் பொய்த்து விட்டால், இது கலைஞரோட உரை, மழை நீர் பொய்த்து விட்டால் பசியின் கொடுமை வாட்டி வதைக்கும். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் a drop to drink. அந்த மாதிரி எவ்வளவு பெரிய கடல் இருந்தாலும் உழவுக்கு, உணவு உற்பத்திக்கு இயற்கையான மழை பெய்ய வேண்டும். இயற்கையான மழை பெய்யாவிட்டால் பசியின் கொடுமை வாட்டிவிடும். அடுத்து குறள் 14. ஏரின் உலா உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். மழை என்னும் வருவாய் தன் வளத்தில் குறைந்தால் உழவர் ஏறால் உழவு செய்ய மாட்டார். கடல் எவ்வளவு தண்ணி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவுதான் இரிகேஷனை நம்பி ஒருத்தர் இருக்க முடியும். மழை பெஞ்சாதான் ஏர் உழவு செய்ய முடியும். அதுபோல் மழை பொய்த்து விட்டால் உழவனுக்கு மிக கஷ்டம், அவர்களால் உழவு செய்ய முடியாது என்பதை கூறியிருக்கிறார். அடுத்து உழவு எவ்வளவு முக்கியம், மற்றவங்க எல்லாம் அடுத்தபடிதான் அப்படிங்கறத ஒரு சில குறள்ல சொல்லியிருக்காங்க. 1031. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில் செய்து உலகம் சுழன்று கொண்டே இருந்தாலும் ஏர் தொழிலுக்கு பின்னாடிதான் எல்லாம். உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு, பல தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. துணி மேனுஃபேக்சர் பண்றாங்க, கார் மேனுஃபேக்சர் பண்றாங்க, வீடு கட்டுறாங்க, அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பசியை தீர்ப்பதற்கு உணவு இல்லை என்றால் இந்த உலகமே நின்றுவிடும், அனைத்து தொழில்களும் நின்றுவிடும். அதை அழகாக சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. சோ உழவுதான் அனைத்துக்கும் மேலானது. கலைஞர் இதை பத்தி சொல்லும் போது, பல தொழில்களை செய்து சுழன்று கொண்டிருக்கும் இந்த உலகம் ஏர்தொழிலின் பின்னேதான் சுற்று வேண்டியிருக்கிறது. எனவே எவ்வளவு துன்பம் இருப்பினும் உழவு தொழிலே சிறந்தது. 1032 குறள். உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அஃதாற்றது எழுவாரை எல்லாம் பொறுத்து. அச்சாணி போன்றது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. பல்வேறு தொழில்கள் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாண்டி இருக்கும் அச்சாணி ஏற்படும். இந்த அச்சாணி இல்லை என்றால் இந்த உலகம் சுற்றுவதே நின்றுவிடும். அதனால் உழவுதான் மிகவும் முக்கியமான ஒரு தொழில். அடுத்து 1037 தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஏர் உழுகும் போது ஒரு பலம் புழுதி காற்பலம் ஆகிறது. அதாவது உழுகும் போது அந்த மண் நொறுங்கி காற்பலம் ஆகிற அளவுக்கு பலமுறை உழுதால் பிடி எருவும் தேவையில்லை, செழித்து வளரும். எருவே இல்லாமல் விவசாயம் நன்றாக செய்ய முடியும். எப்பொழுது ஏர் உழுவதில் அக்கறை கொண்டு மணல் கால் பங்காக போகிற அளவுக்கு உழ வேண்டும். அவ்வாறு செய்தால் எந்த விதமான எருவுமே தேவையில்லை என்று கூறியிருக்கிறார்.
இல்வாழ்க்கையை பத்தி சொல்லும் போது எதுக்காக ஒரு அதிகாரத்துல இருந்து சொல்றேன்னா, நடைமுறை வாழ்க்கையில ரவீந்திரன் இந்த வரவேற்புரையில சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் திருக்குறள் அண்ட் எண்ட்ஸ் வித் திருக்குறள். அனைத்தை பற்றியும் திருக்குறளில் இருக்கிறது. நல்லது, கெட்டது, எப்படி இருக்க வேண்டும், ஒழுக்கம், வீடு, அரசியல், அனைத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். பண்பு, புலால் உண்மை, புலால் உண்ணா, அனைத்தை பற்றியும் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது குறள் 41 பார்க்கும் பொழுது, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் இயல்பாகவே நமக்கு 3 உறவுகள் இருக்கிறது. இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. நமக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய 3 உறவுகள்: பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இயற்கையாக அமைந்திடும் இந்த மூவர்க்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோருடைய கடமையாகும். அடுத்தவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், நம்மால் முடிந்த நன்மைகளை செய்யலாம். அதற்கெல்லாம் முன்னால் நின்று நம்முடைய கடமை என்று வருவது இயல்பாக நமக்கு இருக்கும் 3 உறவுகளையும் காக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகும். தாய் தந்தையர் நாம் பார்க்க வேண்டியதில்லை, மனைவி நாம் பார்க்க வேண்டியதில்லை, குழந்தைகளை பற்றி நான் பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தொழில் இருக்கிறது, தொழில் வேலை செய்பவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தான் பார்த்துக் கொள்வேன் என்பது ஒரு நல்ல பண்பு அல்ல. நல்ல பண்பு ஸ்டார்ட்ஸ் அட் ஹோம். வீட்டில் நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய 3 உறவுகளை காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். அடுத்து குறள் 48, ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. மற்றவரை அறநெறியில் ஒழுகச் செய்து தானும் அறம் தவறாது இல்வாழ்க்கை தவம் செய்வாரை விட மிகச்சிறந்த வல்லமை உடைய வாழ்க்கையாகும். இது என்ன சாலமன் பாப்பையா சொல்லும் போது, மனைவியுடன் அறம் தவறாமல் குடும்பம் நடத்துபவன் துறவியை விட பெருமையுடையவர்கள் என்கிறார்கள். துறவிகள் என்ன பெருமை இருக்கிறதோ அதற்கும் மேலான பெருமை யாருக்கு கிடைக்கும்? மனைவியுடன் அறம் தவறாமல் வாழ்க்கை நடத்துபவன். He is placed on a higher pedestal even than a saint. மக்கள் அடுத்து வரும்போது, மக்களை பற்றி சொல்லும்போது ஓரிரு குறள் 61, பெருமவற்றுள் யாமறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவில் சிறந்த நல்ல குழந்தைகளை பெறுவது அதைவிட இல்வாழ்க்கையில் சிறந்த பேரு வேறு எதுவும் இல்லை. ஒரு தாய் தந்தையருக்கு இதை விட என்ன ஒரு பெருமை அவர்கள் எதிர்பார்க்க முடியும்? என்ன பெருமை அவர்களுக்கு அவர்களை திருப்திப்படுத்தக்கூடும்? பெற்ற பிள்ளைகள் நல்ல அறிவோடு நல்ல ஒழுக்கத்தோடு நமக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்று அவர்கள் மிகுந்த ஒரு திருப்தியுடன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பேர். யாராவது ஒரு 4 பேர் அப்பா அம்மாட்ட உங்க பையன் அங்க பார்த்தேன், he is an excellent boy, நல்லா இருக்காங்க, நல்ல தொழில் செய்யறாங்க, நல்ல மற்றவர்களுக்கு ஹெல்ப் செய்யற உதவுகிறார்கள், அது போல் ஒரு நல்ல நல்ல பேரு அறிவு உள்ள குழந்தைகளை பெறுவது அதுவே பெற்றவர்களுக்கு உள்ள ஒரு பெரிய திருப்தி என்று சொல்கிறார். அடுத்தது, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தை பெறும் பொழுது ஒரு தாய்க்கு என்ன சந்தோஷம் இருக்கிறதோ அதைவிட அதிகமான சந்தோஷம் இருக்கும் எப்பொழுது
அந்த குழந்தையை பற்றி 4 பேர் ஊரார் பாராட்டும் பொழுது ஒரு தாய்க்கு தான் அந்த குழந்தையை ஈன்றெடுத்த சமயத்தில் கிடைத்த சந்தோஷத்தை விட அதிக சந்தோஷம் கிடைக்கும் என்பது இந்த குறள். திருவள்ளுவர் பார்வையில நல்ல கல்வி, நல்ல பண்பு, நல்ல பழக்க வழக்கம், ஊரார் பாராட்டும் குழந்தைகள், இது கிடைத்தால் பெற்றெடுத்த தாய்க்கு தான் குழந்தையை பெறும் பொழுது என்ன சந்தோஷம் கிடைத்ததோ அதைவிட அதிக சந்தோஷம் என்று சொல்லியிருக்கிறார். பண்பு, ஒழுக்கம் வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம், அதை நாம் எவ்வளவு அதை காப்பாற்ற வேண்டும், எவ்வளவு அதை நாம் நடைமுறையில் அதை கோட்பாடுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு பல அதிகாரங்கள் இருக்கிறது. அதில் இப்ப ஒரு குறள் 997 அறம் போலும் கூர்மை எரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். எவ்வளவுதான் அறம் போன்ற கூர்மையான அறிவுடைய மேதையாக இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் மரத்துக்கு ஒப்பானவர். ஓர் அறிவு இருக்கும் உயிருடைய ஒரு மரத்துக்கு ஈக்குவல். கூர்மையான அறிவு இருந்தாலும் நல்ல பண்பு இல்லை என்றால் இந்த சமுதாயம் அவரை ஒரு பெருமையாக ஏற்றுக்கொள்ளாது. ஒரு மரம் போல்தான் அவருக்கு ஒரு மரியாதை என்று 997 குறளில் சொல்லியிருக்கிறார். குறள் 1000 பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் நல்ல பண்பு இல்லை என்றால் ஒரு களிம்பு பிடித்த பாத்திரத்தில் பாலை ஊற்றினால் எப்படி கெட்டுவிடுமோ அதற்கு உகந்ததாகிவிடும் என்று உரை. பாத்திரம் களிம்பு பிடித்திருந்தால் அதில் ஊற்றி வைக்கப்படும் பால் எப்படி கெட்டுவிடுமோ அதுபோல பண்பு இல்லாதவர்கள் பெற்ற செல்வமும் பயனற்றதாகிவிடும். பணம் சேர்ப்பது, செல்வம் சேர்ப்பது நல் வழியில் சேர்க்க வேண்டும். தீய வழிகளில் சேர்க்கும் பணம் எதற்கும் பயனற்றதாகிவிடும் என்று இந்த குறளில் சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம், பண்போடு சேர்த்து ஒழுக்கத்தையும் பார்த்தால் குறள் 133 ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். அப்பர் காஸ்ட், லோவர் காஸ்ட் அப்படிங்கிறது பிறப்புல இருந்து எதுவுமே வரல. 2 குறள் அதை நம்ம படிச்சு பார்த்தா எந்த ஒரு மனிதன் மேல் ஜாதியாக கருதப்படுவான், எந்த ஒரு மனிதன் கீழ்குடியாக கருதப்படுவான் என்பதற்கு அழகாக சொல்லியிருக்கிறார். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். கீழ்குடியில் பிறந்தவனாக கருதப்படுவான். யார் கீழ்குடியில் பிறந்தவனாக கருதப்படுவான்? ஒழுக்கம் தவறுகிறவர்கள் கீழ்குடியில் பிறந்தவனாக கருதப்படுவார்கள். பிறப்பில் யாரும் திருவள்ளுவரோட கண்ணோட்டத்தில் பிறப்பில் யாரும் மேல்குடி கீழ்குடி என்று யாரும் இல்லை. அவர்கள் மேல்குடியா அல்லது கீழ்குடியா என்பது அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொள்ளும் முறையை பொறுத்து. ஒழுக்கத்தில் இருக்கின்றவர்கள் மேல்குடியாகவும், ஒழுக்கம் இழந்து நடந்து கொள்கிறவர்கள் கீழ்குடியாகவும் வருவார்கள் என்பது சொல்லியிருக்கிறார். அதே போல் குறள் 409 இரண்டையும் சேர்த்து பார்த்தால் அந்த அதே ஒரு மேற்பிறந்தாராயினும்
கல்லாதார் கீழ்பிறந்துங் கற்றாரணை திலர்பாடு. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்துங் கற்றாரணை திலர்பாடு. கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாட்டை போக்கிவிடும். கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்தற்கும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. நம்ம மேல்குடியில் பிறக்கிறோமோ அல்லது கீழ்குடியில் பிறக்கிறோமோ என்பது முக்கியமல்ல. கீழ்குடியில் பிறந்தவராக இருந்தாலும் கல்வி கற்று முன்வந்தால் அவர்கள் மேல்குடியாகி விடுவார்கள். பிறப்பிலிருந்து எதுவுமே நிர்ணயம் ஆகிறது இல்லை. ஒழுக்கம், கல்வி இது இரண்டையும் பொறுத்துத்தான் ஒரு மனிதன் மேல்குடியில் இருப்பானா அல்லது கீழ்குடியில் இருப்பானா என்பது நிர்ணயமாகும். எனவே எங்கு பிறந்தாலும் நாம் நல்ல ஒழுக்கமாக இருந்தால், நல்ல கல்வி கற்றால், நல்ல அறிவை வளர்த்து கொண்டால் நாம் மேல்குடியாக சமுதாயத்தில் கருதப்படுவோம். ஒழுக்கம் தவறினால், அறிவு வளர்த்து கொள்ளவில்லை என்றால் நம்மை மேல்குடியாக கருத மாட்டார்கள். எனவே நாம் மேல்குடி வர வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. பிறப்பு அதை நிர்ணயம் செய்வதில்லை என்பதுதான் அவருடைய கருத்து. மருத்துவத்தை பத்தி இன்னைக்கு இருக்க ஒரு சிச்சுவேஷன், இன்னைக்கு இருக்க நிலைமை COVID-19 இத மனசுல வச்சு எழுதுன மாதிரி. This is what I said in the beginning. Future thought, பின்னால் என்ன நடக்குமோ அந்த சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றார் போல் அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதி வைத்திருக்கிறார். நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஒரு நோய்க்கு மருந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத அக்ராஸ் த கவுண்டர் போனோம்னா ஒரு மாத்திரை எடுத்து கொடுங்க அந்த மாதிரி அது போல் அல்லாமல் ஒரு மருத்துவர் எவ்வாறு தன்னை நடத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் அடுத்தவருடைய உயிரை தன் கையில் வைத்து அந்த உயிரை காப்பாற்றும் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்கிறார். சமுதாயத்திற்கு மருந்து கொடுக்கும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார். அவ்வளவு பொறுப்பு வகிக்கும் மருத்துவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். ஃபர்ஸ்ட் go to the root of the matter, root of the cause. என்ன காரணம்? இந்த ஒரு வியாதி வந்திருக்கிறது என்றால் அந்த வியாதிக்கு என்ன காரணம்? அந்த நோயின் காரணத்தை ஆராய வேண்டும். அந்த நோயின் காரணத்தை ஆராய்ந்தால்தான் அதற்கான மருந்தை ஐடென்டிஃபை செய்ய முடியும். அதை தணிக்கும் வழிகளை அதன் பின்னர் ஆராய வேண்டும். அதன் பின்னர் ஆராய்ந்ததற்கு பிறகும் கொடுக்கும் மருந்து உடலுக்கு பொருந்துமா பொருந்தாதா என்பதை பார்த்து கொடுக்க வேண்டும். இப்ப இத இன்னைக்கு இருக்க மருத்துவத்துக்கு நம்ம ஒப்பிட்டு பார்த்தால், find out the cause of the disease. 1. 2. Find out the medicine which can neutralize the cause of the disease. 3. கொடுக்கும் மருந்து அந்த வியாதியை குணப்படுத்தி வேறு ஒரு வியாதியை உருவாக்க கூடாது. அதனால் வள்ளுவர் என்ன சொல்றார்? அப்ப கொடுக்கும் மருந்து உடலுக்கு பொருந்தும்படியாக செய்ய வேண்டும். ஆகவே நோய் என்னவென்று ஆராய வேண்டும். ஆராய்ந்த பின்னர் அதற்குள்ள மருந்தை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு பின்னர் அந்த மருந்தை கொடுத்தால் இவருக்கு உகந்ததாக இருக்குமா இருக்காதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பின்னரே ஒரு மருத்துவர் மருந்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்.
உரை எழுதும் பொழுது கலைஞர் இதற்கு இது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, உடல் நோய்க்கு மட்டுமின்றி சமுதாய நோய்க்கும் இது பொருந்தும் என்று எழுதியிருக்கிறார்கள். அதனால் தான் கூறினேன், இது COVID-19 சிச்சுவேஷனுக்கே திருவள்ளுவர் 948வது குறள் அன்னைக்கு எழுதியிருக்கிறார். அரசியல் அமைச்சியல் பற்றி ஒரு சில குறள்களை எடுத்து காண்பித்து அதற்குள்ள உரை கூறுகிறேன். குறள் 383, தூங்காமை, கல்வி, கனிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிழல் ஆள்பவர்க்கு 384, அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையதரசு. 385, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. இதுக்கு உரை சொல்லும் பொழுது ஒரு நல்ல ஆட்சிக்கு என்னென்ன வேணும்? வருமானம், அந்த வருமானத்தை காப்பாற்ற வேண்டும். அந்த வருமானத்தை செலவு செய்வதற்கு ஒரு பட்ஜெட் சரியாக வகுக்க வேண்டும். முடிவுகள் எடுக்க வேண்டும், தைரியமாக எடுக்க வேண்டும். இவ்வளவையும் கூறும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த 3 குறள்களை நாம் ஆராய்ந்தால், 1, காலம் தாழ்த்தாது விரைவாக முடிவுகள் எடுக்க வேண்டும். எடுக்கும் முடிவுகள் அறிவோடும் துணிவோடும் எடுக்க வேண்டும். இந்த ஒரு நாடாள்பவர்களுக்கு தேவையான நீங்காமல் நிலைத்திருக்க வேண்டிய பண்புகளாகும். ஒருவர் ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு எந்த தருணத்தில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை ஆராய்ந்து காலம் தாழ்த்தாது உடனடியாக அறிவோடு முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பண்பாகும். அறிவு, டைம்லி டெசிஷன்ஸ், இது மட்டும் இருந்தால் ஒரு ஆட்சியாளருக்கு போதுமா? பற்றாது. வேறு என்ன குணங்கள் வேண்டும்? வேறு என்ன பண்புகள் வேண்டும்? அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையதரசு. அறநெறி தவறாமல், குற்றமேது இழைக்காமல், வீரத்துடனும் மானத்துடனும் ஆட்சி நடத்துபவர்களே சிறந்தவர்களாவார்கள். இன்னைக்கு இருக்க பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இந்தியன் பீனல் கோட், இதுக்கெல்லாம் வரக்கூடாது. ஆட்சி செய்பவர்கள் அறநெறி தவறாமல் செய்ய வேண்டும், குற்றம் இழைக்காமல் செய்ய வேண்டும், வீரத்துடனும் மானத்துடனும் செய்ய வேண்டும். அவர்கள்தான் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்கள். அடுத்து, ஒரு நல்ல ஆட்சி செய்ய வேண்டும் என்றால் முறையாக நிதி ஆதாரங்களை வகுத்து அரசாங்க கருவூலத்திற்கு வருவாயை பெருக்கி அதை பாதுகாத்து திட்டமிட்டு செயல்படுவதுதான் திறமையான நல்லாட்சிக்கு இலக்கணமாகும். வருமானம் எவ்வளவு வேண்டுமானாலும் பெருக்கிக் கொண்டே போகலாம். பெருக்கிக் கொண்டு போகும் வருமானத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாக்க வேண்டியதும் அரசாட்சியோட கடமை. கிராஸ் இன்கம் பெருகிக் கொண்டு போனால் நல்லாட்சிக்கு அது மக்களுக்கு அது பத்தாது. மக்களுக்கு அது எந்த ஒரு நல்லதும் கிடைக்காது. வருமானத்தை பெருக்க வேண்டும், வரும் வருமானத்தை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து சேர்த்து வைத்திருக்கும் வருமானத்தை வகுத்து செலவு செய்ய வேண்டும். ஒரு நல்ல திட்டம் தீட்டி செலவு செய்ய வேண்டும். எவ்வளவு வருமானம் வரும்,
எவ்வளவு செலவு செய்ய வேண்டும், எவ்வளவு எதிர்பாரா செலவுகள் வரும், அவ்வளவையும் மனதில் வைத்துக் கொண்டு இன்றைய காலத்தில் நாம் சொல்லும் பட்ஜெட் என்பதை வகுத்து செலவு செய்பவர்களே நல்லாட்சிக்கு இலக்கணமாகும் என்று கூறுகிறார். ஆகையால் இந்த 383, 384, 385 இந்த 3 குறள்களையும் ஆராய்ந்தால் நேரத்துக்கு எடுக்க வேண்டிய முடிவு, அறிவோடு எடுக்க வேண்டிய முடிவு, நன்னடத்தையோடு இருக்க வேண்டியது, free from any corruption, free from any crime and revenue management, இவ்வளவும் சரியாக நடத்தும் ஒரு ஆட்சியே நல்லாட்சியாக இருக்கும் என்பது திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அமைச்சியல் பற்றி சொல்லும்போது 631 கருவியும் காலமும் செயற்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. ஒரு செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன். ஒரு நல்ல அமைச்சர் யார் என்று பார்க்கும்போது உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுபவனே சிறந்த அமைச்சன். எல்லாம் பிளானிங் தான். All the tools which you require for the purpose of execution of a work, time management, planning and using your knowledge for execution, இவ்வளவும் ஒரு அமைச்சருக்கு தேவை. அதேபோல் 632 வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினை யோடடைந்துடன் மாண்டதமைச்சு. அமைச்சரவை என்பது அரசியல் ஏற்கனவே சொன்ன மாதிரி 383, 384 சொன்ன மாதிரி அமைச்சரவை என்பது துணிவுடன் செயல்படுதல், குடிகளை மக்களை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், ஆவண செய்திட அறிதல், அறிவை பகர வேண்டும், அறிவை பரப்ப வேண்டும், அயராது முயற்சி ஆகிய 5ம் கொண்டதாக விளங்க வேண்டும். ஒரு நல்ல அமைச்சரவை 5ம் கொண்டதாக இருக்க வேண்டும். துணிவு, குடிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டம், அறநூல்களை கற்றல், ஆவண செய்திட அறிதல், அயராத முயற்சி ஆகிய 5ம் இருக்க வேண்டும். 640 முறைபட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடிலா ஆதவர். முறைப்படி தீட்டப்படும் திட்டங்களை கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும். எவ்வளவுதான் ஒன்றாக திட்டம் தீட்டி ஒரு வெல் பிளான்ட் ஆக்ஷன் இருந்தால் கூட அதை எக்ஸிக்யூட் செய்வதற்கு சரியானவர் கையில் அதை ஒப்படைக்காவிட்டால் அந்த பிளான் ஒரு ஃபெயிலியர் ஆகிவிடும், முடங்கி கிடக்கும். இப்ப இன்னைக்கு சொல்லணும் பத்தி பேசுறதுக்கு எங்கிட்ட கொடுத்தா ஒரு நல்ல திட்டம், அதை சரியானவர் கையில் கொடுக்க வேண்டும். சரியானவர் கையில் கொடுத்தால் வள்ளுவனுக்கும் பெருமை, கேட்பவர்களுக்கும் இனிமை. Sir, I object to this. I strongly object to this, sir. நன்றி 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 சார். வள்ளுவர் குரலே ஒண்ணு இருக்கு, யாருக்கு எதை கொடுக்கணும் அறிஞ்சு அந்த வேலையை கொடுக்கணும். சோ அதை அறிஞ்சுதான் உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் சார்.
கரெக்ட் நன்றி. கரெக்ட். இதனை இதனால் இவர் தூக்கி பெற்றாய்ந்து அதனை அவன் கண் விட. பாருங்க சார் கரெக்டா சொல்லிருக்காங்க. எனக்கு சொல்ல தரல. ஆமா, விடுதலை சார். Thank you very much. தேங்க்யூ சார். அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு. எனக்கு அர்த்தம் மட்டும் தான் சார் தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு சார். வெரி நைஸ். Can I say அடுத்து something? Thank you, sir. Famous sir. ஈன்ற பொழுதில் பெரிதோர்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். உங்க அம்மா கேட்டு இருக்காங்களான்றதுக்கோசம் நடுவுல இன்டர்ஃபியர் பண்றேன். கண்டிப்பா மேடம். I think sir's father is listening to it. Yeah. மகன் தந்தை காட்டும் உதவி. Yes madam, definitely madam. என்னோற்றான் கொல்லெனஸ். மேடம் சூப்பர் மேடம். சுந்தரேசன், நானும் I am so proud and happy. Thank you. Now Thank you you. continue. Now I am watching. Better to Thank do you. it Thank you. properly. ஆமா. நல்லா இருந்துச்சு. It's a nice. நாட்டை பற்றி சொல்லும் பொழுது 733 பொறையொருங்கு மேல் வருங்கால் தாங்கி இறைவர் கிரையொருங்க நேர்வது நாடு. ஒரு நாட்டில் எப்பொழுதுமே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இல்லாது இருக்காது. அவ்வப்போது கஷ்டங்கள் ஏற்படும். அவ்வாறு கஷ்டங்கள் ஏற்படும் பொழுதும் அவற்றை தாங்கிக் கொண்டு அரசுக்குரிய வரி வகைகளை செலுத்தும் அளவுக்கு வளம் படைத்ததே சிறந்த நாடாகும். ஸ்தம்பித்து போய்விடக்கூடாது. கஷ்டங்கள் வரும் சமயத்தில் get over all the difficulties and continue to run the government, and the people are in a position to continue to pay the taxes and get over the situation. அதுவே ஒரு நல்ல நாட்டுக்கு, அதுவே ஒரு சிறந்த நாடு என்று குறள் 733 சொல்கிறார். 739 நாடென்ப நாடா வளத்தன் நாடல்ல நாட வளர்ந்தரு நாடு. எவ்வளவுதான் இடைவிடாது முயற்சி செய்து வளர்ந்து கொண்டிருந்தாலும் அது ஒரு நல்ல நாடாக இருப்பதற்கு அது மட்டும் போதாது. இயற்கையிலேயே எல்லா வளங்களையும் உடைய நாடுகள் சிறந்த நாடாகும். இதுதான் நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்ல they say that you preserve the environment, preserve the natural resources, sustainable development. வளர்ந்து கொண்டே இருந்தாலும் பெருகிக் கொண்டே இருந்தாலும் production increases, output increases, income increases, tax increases. பட் அது ஒரு நல்ல நாட்டிற்கு அது மட்டும் பத்தாது. இயற்கை வளங்கள் சிறந்ததாக இருக்க வேண்டும். இயற்கை வளங்களை நாம் காப்பாற்றி நல்ல வளங்களை வைத்துக்கொண்டு அதற்கு தீங்கு செய்யாமல் வளர்ந்து வந்தால்தான் அது ஒரு நல்ல நாடு என்பது குறள் 739. 740 ஆங்கமை வேந்திய கண்டும் பயமின்றே வேந்தமை வில்லாத நாடு. நல்ல அரசன் பொருந்தாத நாடு மேற்சொன்ன நன்மைகளை எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயனில்லாமல் போகும். இப்ப 733, 739, 740 இதையெல்லாம் ஒரு சேர பார்த்தால் கஷ்டம் ஏற்படும் சமயத்திலும் வரி செலுத்தக்கூடிய சக்தி இருக்க வேண்டும். எவ்வளவுதான் வளர்ந்து கொண்டே இருந்தாலும் இயற்கை வளங்கள் இருக்க வேண்டும். அவ்வளவும் இருந்தாலும் ஒரு நல்ல அரசன் இருக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால்தான் அது ஒரு நல்ல நாடு என்று கூறப்படும். ஆல் டுகெதர் இருக்க வேண்டும். நடுநிலைமை
பற்றி கூறும் பொழுது குறள் 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. குறள் 117 கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. அதாவது தராசு முள் எப்படி இருக்கும்? சீர்தூக்கி பார்ப்பதற்கு முன்னால் அது நேர்கோட்டில் இருக்க வேண்டும். அவ்வாறு நேர்கோட்டில் இருக்கும் தராசு முள் போல் இருந்து அதன் பின் சீர்தூக்கி பார்ப்பவன் தான் நல்ல நியாயம் கூறுகிறவன். அதுதான் ஒரு நல்ல அழகு. சீர்தூக்குவதற்கு முன்பே முள் ஒரு பக்கம் சாய்ந்திருந்தால் that is prejudice. You are biased. அவ்வாறு இல்லாமல் அந்த முள் நேர்கோட்டில் இருக்க வேண்டும், அதன் பின் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவர்தான் ஒரு நல்ல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல். He is only a person who is entitled to occupy the status of a judge. அதுபோல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கிற ஒருவனுக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமேயானால் பரவாயில்ல, இருந்தாலும் அவரை போற்றும், அவரை தாழ்வாக கருதாது. தவறு செய்து சமநிலை பார்க்காமல் செல்வங்களை சேர்ப்பதை விட நேர்மையாக இருந்து ஒரு தராசு முள் போல் இருந்து நியாயம் சொல்வதனால் ஒருவருக்கு வறுமையானால் கூட உலகம் அவரை தாழ்வாக கருதாது, அவரை பெருமையுடன் போற்றும். These are the qualities which are necessary for a person to occupy a post where they have to render justice. நட்பு தானே. எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கண் விழுமந்துடையவர் நட்பு. தம்முடைய துன்பத்தை போக்கி உதவியவரின் நட்பை பல்வேறு வகையான பிறவியிலும் மறவாமல் போற்றுபவர் பெரியோர். கலைஞர் உரை சொல்லும் பொழுது 7 தலைமுறைக்கு என்றும் 7 பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல் ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கு கால எல்லையே கிடையாது. நம்ம ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது நம்முடன் இருக்கும் நண்பர்கள் ஒரு வகை, நாம் துன்பப்படும் பொழுதும் நம்முடன் இருந்து விலகாமல் இருப்பவர்கள் ஒரு வகை. இந்த துன்பத்தில் இருக்கும் பொழுதும் நம்மை விட்டு விலகாமல் இருக்கும் நண்பர்கள் 7 தலைமுறைக்கும் 7 பிறவிக்கும் மிகைப்படுத்தி சொல்வது போல் ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பு, அந்த தூய்மையான நட்பு தான் 7 ஜென்மத்துக்கும் உள்ள புண்ணியத்தை விட ரொம்ப பெரிது என்று கூறுகிறார். (944, 943) உணவு, டயட். இன்று டயட் என்று நாம் எதை கருதி நாம் பார்க்கிறோமோ அதை வள்ளுவர் அந்த காலத்திலேயே கூறியிருக்கிறார். 944 அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. டாக்டர்ஸ் இப்ப போனா என்ன அட்வைஸ் பண்றாங்க? பசி எடுத்து சாப்பிடுங்க,
காலை உணவு செரித்திருக்க வேண்டும், பசி எடுக்க வேண்டும். அதன் பின்னர் மதிய உணவு, அது அது செரித்திருக்க வேண்டும், பசி எடுக்க வேண்டும். அதன் பின்னர் இரவு உணவு. இதை கூறும் பொழுது அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல, தூய்க்கு துவர பசித்து, பசித்துதான் சாப்பிட வேண்டும். கலைஞர் உரை சொல்லும் பொழுது உண்டது செரித்ததா என்பதை உணர்ந்து நன்கு பசியெடுத்த பிறகு உடலுக்கு ஒத்து வரக்கூடிய உணவை அருந்த வேண்டும். அந்த சமயத்துல என்ன உணவு எடுத்துக்க வேண்டும்? நம் உடலுக்கு எது ஒத்த உணவோ அந்த உணவை பசி எடுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும். பசி எடுப்பதற்கு முன் உணவு அருந்துவது உடலுக்கு நல்லதல்ல. 943 அற்றால் அறவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு. Just what I said. முன்னுண்ட உணவு செரித்து விட்டால் பின் வேண்டிய அளவு அறிந்து உண்ண வேண்டும். அதுவே உடம்பு பெற்றவன் அதை நெடுங்காலம் செலுத்துவதும் வழியாகும். அளவாக சாப்பிட வேண்டும். சாப்பிடுவதும் பசி எடுக்கும் பொழுது சாப்பிட வேண்டும். முன் உண்ட உணவு செரித்து விட்டதா என்பதை அறிந்து சாப்பிட வேண்டும். வள்ளுவர் இறைவனில் ஆரம்பித்து காமத்தில் முடிக்கிறார். லைஃப் from the beginning till the end, everything comes within திருக்குறள். அதில் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். அந்த குறள் 1093 நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அக்தவள் யாப்பினுள் அட்டிய நீர். கடைக்கண்ணால் ஒருவர் என்னை பார்த்த பார்வையில் நாணம் மிகுந்திருந்தது. அந்த செயல் அவள் மீது என் கொண்ட அன்பு பயிருக்கு நீராக இருந்தது. ஒரு பொண்ணு ஓரக்கண்ணால நம்மளை பார்த்தா அவ்வளவு அழகா சொல்றாரு. ஒரு யாரும் பார்க்காம இல்ல, யாராவது நம்மளை பாக்குறாங்களா நம்ம பார்ப்போம். நம்மளை யாராவது பாக்குறாங்கிறது நமக்கு தெரிஞ்சா அதை சொல்லும் பொழுது கலைஞரோட உரை, கடைக்கண்ணால் அவள் என்னை பார்த்த பார்வையில் நாணம் மிகுந்திருந்தது. அந்த செயல் அவள் என் மீது கொண்ட அன்பு பயிருக்கு, அந்த செயல் அந்த பெண் என்னை பார்க்கும் பார்வை அந்த அன்பிற்கு நீராக இருந்தது. That will be the fountain of a love which will blossom. அப்படிங்கிறத குறள் 1093. சொல்லும் போதே வெக்கப்படுறீங்களே சுந்தரேசன், சொல்லும் போதே வெக்கம் தெரியுது. சுந்தரேசன் சார் சொல்றது இப்போ விடுதலை சார் மூஞ்சில இன்னும் பயங்கரமா தெரியுது. நாஸ்டால்ஜிக். அப்புறம் குறள் 1330 இறுதியானது ஊடல்ல முடிக்கிறாங்க. ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். ஒருவருக்கொருவர் செல்லமாக சினங்கொண்டு பிரிந்திருப்பது என்பது ஊடல். இருவரும் சேர்ந்த பிறகு காதல் இன்பத்தை அதிகமாக பருகிட உதவும். ஊடல் தான் it will increase the affection between the two.
இதுல வந்து ஒரு காமம்ங்கிற கண்ணோட்டத்துல இல்லாம ரொம்ப ஒரு ஹெல்த்தியா பார்க்க போனா 2 persons who are in a good relationship, அவர்களுக்குள் ஏற்படும் ஊடல் will make the relationship stronger என்பது 1330. எனக்கு தெரிந்த அளவுக்கு, எனக்கு கிடைத்த நேரத்திற்கு, எனக்கு சொல்லிக் கொடுத்த அளவிற்கு நான் படித்து இங்கு பேசியிருக்கிறேன். அடுத்த வாய்ப்பு கொடுத்தால் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இன்னும் ஓரளவுக்கு நல்ல முறையில் பேச முயற்சிப்பேன். வள்ளுவர் சொல்லியிருக்க மாதிரி முயற்சி செய்து முயற்சி எடுக்கவில்லை என்றால் பிறந்ததற்கே அர்த்தம் இல்லை. முயற்சி எடுக்க வேண்டும், அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும், நல்ல நடத்தை இருக்க வேண்டும், நல்ல பண்புகள் இருக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், உழவு காப்பாற்ற வேண்டும், இயற்கையை காப்பாற்ற வேண்டும். இவ்வளவையும் நாம் பார்த்தால் a guide to the life என்பது திருக்குறளில் இருக்கிறது. இத போக இன்னும் 1-2 சொல்லியிருக்கிறார். புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது. மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த குறள் எனக்கு உடனே ஞாபகம் இல்ல. ஒரு தாய் எவ்வளவுதான் மகன் நல்லவனாக இருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் அவன் மது அருந்தி விட்டு வந்தால் எவ்வளவு வேதனைப்படும் ஒரு தாயோட மனம் என்பது அழகாக சொல்லியிருக்கிறார். 923 ஈன்றாள் முகத்தேயும் இன்னாதால் எண்மற்று சான்றோர் முகத்து களி. கல்லறிந்து குடித்துவிட்டு மயங்கிவிடும் தன் மகனை அவன் குற்றங்களை மன்னிக்கக்கூடிய, எந்த குற்றம் செய்தாலும் தாய் மன்னித்து விடுவாள். எந்த குற்றத்தை செய்தாலும் மன்னிக்கக்கூடிய தாய்க்கே மது அறிந்துவிட்டு வரும் மகனை காண சகிக்க மாட்டாள். வள்ளுவரோட கண்ணோட்டத்துல புலால் உண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது, நல்ல அன்பா எல்லோரோடையும் இருக்கணும், நல்ல பண்போட இருக்கணும், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்கு போகக்கூடாது, நல்ல ஆட்சி செய்ய வேண்டும். வாய்மை பற்றி கூறும் பொழுது 291 வாய்மை எனப்படுவது தீமை இல்லாத செயல். 292 பொய்மையும் வாய்மையிடத்த உரைத்திருந்த நன்மை பயக்கமே. குற்றமற்ற நன்மையை விளைவிக்க கூடுமானால் பொய்யான சொல்லும் கூட வாய்மை என்று கூறத்தக்க இடத்தை பெற்றுவிடும். பிறருக்கு எள்முனை அளவு தீமையும் ஏற்படாத ஒரு சொல்லை சொல்லுவதுதான் வாய்மை எனப்படும். அடுத்தவங்களோட மனதை புண்படுத்தாத அளவுக்கு நாம் பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அவ்வளவும் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அவற்றுள் சிலவற்றை நான் பார்த்து தங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஒவ்வொரு குறளை படிக்கும் பொழுதும் அதை இன்றைய சிச்சுவேஷனுக்கு it makes you to compare every குறள் is comparable to every situation of every minute in our life. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ரவீந்திரன் அவர்களுக்கும் ஸ்னேகா அவர்களுக்கும் அவர்களுடைய அலுவலகத்தில் இருக்கும் அனைவருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை மாலை இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து என்னுடைய தமிழையும் ஆங்கிலம் கலந்த தமிழையும் கேட்டதற்கு என் நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. சார், நீ கடைசியா ஒரு குரல் சொன்னீங்க இல்லையா, அந்த மது அருந்துதல், அது இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இத ஆர்கனைஸ் பண்றவருக்கும் அது பொருந்துமா என்னன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு சார். அவர் பற்றி திருக்குறள்ல சொல்றது எல்லாத்தையும் யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. உண்ணாம இருக்க முடியுமா? மதுரைக்காரன் புலால் உண்ணாம இருக்க முடியுமா? திருவள்ளுவர் காலத்துல சரிதான்.
கரெக்டா வந்து கரெக்ட் ஆப்ட் பர்சனை செலக்ட் பண்ணிருக்கோங்கிறது இதுல இருந்து தெரியுது. பேச்சாளர் இஸ் கம்ப்ளீட் டு த குரல். சார் இந்த குரல் யாருக்கு பொருந்தாதோ அவங்க படிக்க குரல். அந்த குரல் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான். ஆமா கரெக்ட், கன்வீனருக்கு கிடையாது சார், ஒன்லி ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் சார் அது பொருந்தும். பண்ணையாருக்கும் கிடையாது. ஒரு நிமிஷம் சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் இந்த திருக்குறள் படிக்கும் போது மூவருடைய உரை படித்திருந்தேன். தாசனார், கலைஞர், சாலமன் பாப்பையா. இறைவன் எழுதும் பொழுது கடைசியாக ஒன்று கூறுகிறேன் என்று சொன்னேன், அதை நான் மறந்துவிட்டேன். இதை பற்றி கூறும் பொழுது வள்ளுவர் கூறியிருப்பதற்கு எந்த விதமான ஒரு வித்தவுட் எனி டிஸ்ரெஸ்பெக்ட் டு திருவள்ளுவர், கலைஞர் கூறும் பொழுது இறைவன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் உரை எழுதியிருக்கிறார். 4-5 குறள் பார்த்தேன். எல்லா குறள்லையுமே இறைவன் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் அதே சமயத்தில் வள்ளுவர் கூறும் கருத்தை எந்த விதத்திலும் குறைவில்லாமல் உரை எழுதியிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், குறள் 2, கற்றதனால் ஆய பயன் கொல் வாளறிவன் நற்றால் தோழா அர் எனின். இது வரதாசனார் எழுதும் பொழுது தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பானால் அவர் கற்ற கல்வியானால் ஆகிய பயன் என்ன? நீ என்ன படிச்சு என்ன ஆக போகுது? இறைவனை நீ பிரார்த்தனை செய்யாவிட்டால். சாலமன் பாப்பையா எழுதும் பொழுது தூய அறிவு வடிவானவனின் திருவடிகளை வணங்குபவர் படித்ததனால் பெற்ற பயன் என்ன? ஆண்டவனை நீ பிரார்த்தனை செய்யாமல் நீ என்ன படித்தாலும் அது எதற்கும் பயன்படாது. இட்ஸ் ஆஃப் நோ யூஸ், நோ கான்சிக்வன்ஸ். இதையே கலைஞர் எழுதும் பொழுது தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கு, அவர்களுடைய திராவிட கோட்பாடுகளுக்கு உட்பட்டு அதே சமயத்தில் வள்ளுவருடைய கருத்தை எந்த விதத்திலும் மாறுபடாமல் இறைவனுக்கு பதிலாக உபயோகப்படுத்தும் வார்த்தை அந்த இடத்துல தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. இறைவனுக்கு பதிலாக தன்னை விட அறிவில் உயர்ந்தவர்களை வைத்து அனைத்து குறள்களிலும் இறைவன் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தாமல் அவர்களுடைய கோட்பாடுகளுக்கு எந்த விதத்திலும் பங்கம் இல்லாமல் அதே சமயத்தில் திருவள்ளுவருடைய கருத்தை எந்த விதத்திலும் குறைக்காமல் கூறியிருக்கிறார். இதே போல் குறள் 4, வேண்டுதல் வேண்டாமை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்களுக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை. இது வரதாசனார். சாலமன் பாப்பையா எதிலும் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை மனதால் எப்போதும் நினைப்பவர்க்கு உலக துன்பம் ஒருபோதும் இல்லை. கலைஞர் சொல்லும் பொழுது விருப்பற்ற தன்னலமின்றி திகழ்கின்றவரை பின்பற்றி நடத்துபவர்களுக்கு எப்போதுமே துன்பம் ஏற்படுவதில்லை. அவ்வளவு குறள்களுக்கும் உரை எழுதும் பொழுது அவருடைய கோட்பாட்டிற்கு எந்த விதத்திலும் மாறாமல் கடவுள் என்ற வார்த்தை மட்டும் நான் படித்ததில் எனக்கு என் மனதில் பட்டது அழகாக அர்த்தம் மாறாமல் அதே சமயத்தில் கடவுள் என்னும் வார்த்தையை உபயோகிக்காமல் எழுதியிருக்கிறார் அந்த உரையில். இது ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். Now back to ரவீந்திரன். சார், அன்று வள்ளுவர் 1.25 அடியில் உலகை அளந்தார் சார். இன்று நீங்கள் இந்த 1 மணி நேரத்தில் திருவள்ளுவர்
தாம் வாழ்ந்த காலத்தில் மட்டுமன்றி நாம் வாழும் காலத்திற்கும் பொருந்தமாக சமுதாய சிக்கலுக்கு அறவியல் தீர்வு காண்பித்துள்ளார் என்பதை நமக்கு மிக எளிமையாக, எளிமை வந்து நம்ம சுந்தரேசன் சாருடைய பாணி, அதை எடுத்துரைத்து நம்மளுக்கு மிகுந்த இதில் புரிய வைத்தது அனைவர் சார்பிலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு குரல் நான் சொல்ல போறேன் சார். இனிய உளவாக இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்றைக்குமே சார் நீங்க வந்து எப்பவுமே, இது வந்து திருவள்ளுவருடைய 100வது குறள். இங்க இருக்கிற அனைவரும் இதை ஒப்புக்கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் சார். திருவள்ளுவரின் 100வது குறள் வந்து நம்மளோட கனி இருப்ப காய் கவர்ந்துட்டுங்கிறது அவருக்கு சுத்தமா பொருத்தமா இருக்கும். கேச பத்தி பேசும்போது கேச மட்டும் பேசுவாரு, பீச பத்தி பேசும்போது அந்த அர்த்தத்தை சொல்ல அவர் இன்னொரு அர்த்தத்துல சொல்றாரு. இன்பத்தோட இன்சொல் பேசுறாரு. சார், உங்களுடைய பிஸி ஷெட்யூல்லையும் இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு வந்து உங்களுடைய ஒரு ப்ரெஷியஸ், அந்த மிக 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 ப்ரெஷியஸான அந்த 1 hour எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது, ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சோ மச் சார். நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி சார். சுந்தரேசன் சார். சார் சொல்லுங்க சார். நான் வீரசேனம் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். ஒன்னே ஒன்று கடைசியா ஒன்னே ஒன்று சொன்னீங்க சார். உங்களுக்கு எனக்கு இருக்கிற நேரத்துல நீங்க இதெல்லாம் பண்ணுனீங்கிறது ரொம்ப அப்ரிசியேட்டபிள் சார். கிடைச்ச நேரத்துல நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா. ஆனா அறிவழகன் சார் அவர் இன்னொன்னு சொன்னாரு, அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. எனக்கு கொடுத்த நேரத்தில்னு சொன்னாரு சார். அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ரொம்ப ஜாஸ்தி, ஆனா அவர் ரொம்ப குறைவா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. சோ கொடுத்த நேரத்தில்ங்கிறத எடுத்துடணும் சுந்தரேசன் சார். ரைட் ரைட் ரைட். எடிட் பண்ணிட்டுமா சார்? அடுத்த முயற்சி கண்டிப்பா சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ.